ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஈவினிங் எல்லாருக்குமே. எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் நெறைய பேர் வந்து இப்போ ரீசென்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, லோன்லினஸ் என்கிட்ட கூட ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ரொம்ப லோன்லியா இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. லோன்லினஸ்ஸ பத்தி நான் உங்ககிட்ட வந்து புரிதல் வந்து இல்ல நெறைய பேருக்குன்னு நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து அத வந்து எவ்ளோ ஒரு டிவைன்ஃபுல்லான விஷயன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். தனிமைன்றது உங்கள நீங்க யாருன்றதுக்கு உண்டான ஒரு நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் அந்த தனிமை. அத என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அந்த தனிமைய கொண்டாட ஆரம்பிங்க. அந்த தனிமை குடுக்குற லெசன் என்னன்னு பாருங்க. அண்ட் அந்த தனிமை குடுக்குற அதாவது அந்த லோன்லினஸ் குடுக்குற பாடம் அதாவது என்னன்னா, நீங்க தனியா இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள நெறைய தாட்ஸ் வரும். ஏன் வந்து நெறைய பேர் தனியா இருக்காங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சரியா இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல சரியான ஜாப் இருந்திருக்காது. அண்ட் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் அண்ட் ஃபேமிலி இஷ்யூ கூட எடுத்துக்கோங்களேன். ஃபேமிலில கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனை இருந்திருக்கலாம். தனிமையா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு தனிமைய நாடி போடுறது. நான் தனியா இருக்கிற மாரி ஃபீல் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு, நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிமையா இருக்கும்போது தான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள வரும். உங்கள நெறைய விஷயங்கள் ட்ரிகர் பண்ணும். அந்த ட்ரிகர் பண்ணி அதுலருந்து கிளாரிஃபை ஆகி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க கேட்ச் பண்ணி, நீங்க வந்து வாழ்க்கைய கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த தனிமை குடுக்கக்கூடிய அந்த லெசன் இருக்கு பாருங்க, அந்த பாடம் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு அது எவ்ளோ ஹெல்ப் பண்ணுன்றத ஃபீல் பண்ணுங்க. தனியா இருக்கிறத வந்து ஒரு வரமா எடுத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் ஒருத்தரோட இருக்கிறது, பேசுறதுன்றது உங்களுக்கு நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஐடியலா இருந்து, தனியா இருந்து, நெறைய விஷயங்கள் வந்து யோசிங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்றதுக்கு உண்டான அந்த சக்தி வரும். அப்புறம் அந்த ஞாபக சக்தி அதாவது உங்களுக்கு தனியா இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெறைய மைண்டுக்குள்ள வரும். அப்போ நீங்க ரொம்ப குழம்புவீங்க. அதுதான் விஷயம். தனியா இருக்கும்போது நமக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். நம்ம சரியா? தப்பா? இது ஏன் இப்படி ஆச்சு? இது ஏன் இப்படி நடக்குது? இது எதனால இப்படி நடக்குதுன்றது நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். அதில தான் வந்து நீங்க வந்து ரொம்ப டவுன் ஆவீங்க. பட் டவுன் ஆகி அந்த தனிமைய விரும்பி, அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வெளிய வரோம் பாருங்க. அந்த விஷயம் தான் நமக்கு தேவை. ஸோ லோன்லியா இருக்கிறது வந்து யாருமே வந்து அது ஒரு சேடான விஷயன்ற மாரி எடுத்துக்காதீங்க. லோன்லியா இருக்கிறது எவ்வளோ ஒரு டிவைன்ஃபுல்லான விஷயம். அது எவ்வளோ ஹாப்பினஸ் குடுக்குற வேண்டிய விஷயம். உங்களுக்கு லைஃப் லெசன் எவ்வளோ குடுக்குன்றத தனிமைய அனுபவிச்சு பாருங்க. யாருமே தனியா இருக்கோன்றத வந்து பெரிய கஷ்டமா எடுத்துக்காதீங்க. தனிமை வந்து ரொம்ப நல்லது. தனியா இருந்து பாருங்க. அதோட ஸ்வீட்னஸ், அதோட கம்பேனியன்ஷிப், அப்புறம் அது குடுக்குற அந்த ஃபுல்ஃபில்மென்ட், அப்புறம் அது குடுக்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க. அது வேற லெவலா இருக்கும். உங்கள நீங்க யாருன்றத அது உங்களுக்கு காட்டும். ஸோ வந்து எல்லாருமே வந்து நான் இது சொல்றது உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த குட்டி வீடியோல வந்து பார்க்குறேன். பை.